இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கோழிக்கால் குழம்பு. சூப்பராக செய்ய போகிறோம். கோழிக்கால் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதை எப்படி வித்தியாசமாக வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வாங்க சமைக்கலாம். கல்லுப்பு, மஞ்சள் தூள், தயிர், மிளகுத்தூள், உப்பு, நம்ம கோழிக்காலை தயிர், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம். அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்ப்போம். நாம் இன்றைக்கி கோழிக்கால் குழம்பு வச்சிட்ருக்கோம். நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க. அதை ஊற வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மூக்கு கடலை, கோழிக்காலை மிளகுத்தூள், தயிர், உப்புலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். கோழிக்கால் ஊற வச்சது தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நான்
கோழிக்கால் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, கோழிக்கால் நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி. கோழிக்கால் குழம்பு செமையாக வச்சுருக்கோம் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். குட்டி சாப்பிடலாமா? சாப்பிட்றேன். கோழிக்கால் நிஜமாக சூப்பராக இருக்குது. நல்லா தயிர் ஊற்றி மிளகு உப்பு அதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் குழம்பு வச்சது, கூடவே மூக்கு கடலை அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு சேர்த்தது. செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட். நவீன் சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழிக்கால் குழம்பு செம்ம டேஸ்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திக்கிற எல்லாருமே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய், டாட்டா.